அனைவருக்கும் வணக்கம். 41வது கேள்வி. தென்னகத்து பெர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் யார்? தென்னகத்து பெர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி அண்ணா. தென்னகத்து பெர்னாட்சா என்று அண்ணாவை அழைத்தவர் கல்கி. 42வது கேள்வி. களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை ஆரம்பித்தவர்? களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை ஆரம்பித்தவர். விடை ஆப்ஷன் சி சின்னப்பிள்ளை. 43வது கேள்வி. முத்துலட்சுமி அடையாறில் ஔவை இல்லம் தொடங்கிய ஆண்டு? முத்துலட்சுமி அடையாறில் ஔவை இல்லம் தொடங்கிய ஆண்டு. விடை ஆப்ஷன் ஏ 1930. 1952 முத்துலட்சுமி பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 44வது கேள்வி. சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? விடை ஆப்ஷன் ஏ ஔவையார். 45வது கேள்வி. நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை ஆப்ஷன் சி 143 பாடல்களை கொண்டது. நாச்சியார் திருமொழியை இயற்றியவர் ஆண்டாள். 46வது கேள்வி. திருவாரூர் மும்மணி கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவாரூர் மும்மணி கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் ஏ குமரகுருபரர். 47வது கேள்வி. பரிவாதினி என்ற வீணை எப்பல்லவ மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? பரிவாதினி என்ற வீணை எப்பல்லவ மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. விடை ஆப்ஷன் டி மகேந்திரவர்மன். வீணை என்பது 7 நரம்புகளை கொண்டது. 48வது கேள்வி. தமிழ் கவிதைக்கு முதலாக உலகளாவிய பார்வையை வழங்கியவர் யார்? தமிழ் கவிதைக்கு முதலாக உலகளாவிய பார்வையை வழங்கியவர் யார்? விடை ஆப்ஷன் சி பாரதியார். 49வது கேள்வி. கவிராஜ மார்க்கம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? கவிராஜ மார்க்கம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? விடை ஆப்ஷன் சி கன்னடம். கன்னடத்தில் இலக்கிய நூலும் கவிராஜ மார்க்கம் தான், இலக்கண நூலும் கவிராஜ மார்க்கம் தான். கவிராஜ மார்க்கம் காலம் பார்த்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு. 50வது கேள்வி. பிரமிழ் விசித்திரமான படிமவாதி என்று தருமு சிவராமுவை புகழ்ந்தவர் யார்? பிரமிழ் விசித்திரமான படிமவாதி என்று தருமு சிவராமுவை புகழ்ந்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ சீசு செல்லப்பா. தருமு சிவராமனுடைய புனைப்பெயர் தான் பிரமிழ். உங்களுக்கான கேள்வி. தமிழர் திருமறை என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழர் திருமறை என்று அழைக்கப்படும் நூல் எது? இந்த கேள்விக்கான விடையை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.